குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, வக்கரம் பிடிச்ச முட்டாளுக்கு எதையும் புரிய வைக்க முடியாதுங்க. எப்படி? வக்கரம் பிடிச்ச முட்டாளுக்கு எதையும் புரிய வைக்க முடியாதுங்க. வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொல்கிறவங்க அவங்க. இது எங்கே இருக்குதுன்னா, இது இன் என்டையர் யூனிவர்ஸ், இன் யூனிவர்சல் எவரிவேர் இட் இஸ் ரிவர்சல். ஆமாங்க, இது சரி பண்ண முடியாது. ஒரு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சின்ன கதை, ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. தங்கக்காரி என்ன பண்ணால் புருஷனோட குர்த்தனம் பண்ணின்னு இருக்கான். ஏன்னா அவன் எது பண்ணாலும் தப்புன்றான். ஐயா நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், மாமியார்காரி தான் சொல்லுவாள். ஆனால் ஆம்பளையாங்காரனே சொல்கிறாங்க நீ எது பண்ணாலும் தப்பு தப்புன்றான். அக்காக்காரிக்கிட்ட அக்கா என்னால் அவனோட குர்த்தனம் பண்ண முடியாது, எனக்கு நீ கொஞ்சம் பிரித்து விடு. அது எப்படின்னா, இந்த லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட இந்த பஞ்சாயத்து பேசுறது போகிறது வரதெல்லாம் வராது. ஏன்னா அவங்களே பார்த்து பண்ணிக்கினாங்க. இந்த அரேஞ்சு மேரேஜ் பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி பண்ணணும். அது ஒருவேளை நல்லது, அரேஞ்சு மேரேஜ் இஸ் பெட்டர். ஏன்னா கொஞ்சம் ரிகன்சைல் பண்ணுறதுக்கு தரிசாக்க அங்கே ஸ்பேஸ் இருக்குது. என்ன பண்ணால் அக்காக்காரி என்ன பண்ணால், உனக்கு அவனோட குர்த்தனம் பண்ண தெரியல, ஓடுற மாட்டை ஓடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னான். சரி வாக்கா அப்படின்னு சொன்னான். என்னன்னும்போது காலையில் எழுந்து சூப்பராக என்னன்னாங்க, ஆம்பளையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சூட்சமாக சொல்கிறேன் பாருங்கள். வெளியிலேருந்து வந்தான்னா அவங்ககிட்ட எந்த கஷ்டமும் சொல்லாதீங்க. குடிக்க தண்ணி கொடுங்க, சாப்பாடு நல்லா சாப்பாடு போடும்போது ஒன்றும் அவங்ககிட்ட சொல்லாதீங்க. அவன் நல்லா சாப்பிட்ட பிறகு உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. சாப்பிடும்போது மட்டும் எதுவும் சொல்லக்கூடாதுங்க. அக்காக்காரி என்ன பண்ணால், ஊர்லேருந்து வந்தா, வீட்டெல்லாம் தொடச்சி அதை பண்ணி இதை பண்ணி சூப்பராக வச்சு அருமையாக சாப்பாடு போட்டா. புருஷங்காரன் அதாவது தங்க புருஷங்காரன் சாப்பிட்ட உடனே அக்காக்காரி சொன்னான், அந்த நிலா இருக்குது பாரு, அதுக்கு கீழே இந்த கட்டில் போடு. எந்த கட்டில்? கைத்து கட்டில். ஆமாம் இல்லைங்க, அந்த கட்டில் போடு அப்படின்னா. சரிக்கா நான் போட்டுடுறேன்னு சொல்லிவிட்டு அவன் போட்டு அந்த கட்டில் அங்கே போட்டான். கட்டில் போட்டோடனே அவன் பத்தியாடி ஏதாவது பேசினான்னா வாயை மூடிட்டு இருந்தான். இல்லை இதுதாண்டி சூட்சமோ அப்படின்னு சொன்னான். 10 செகண்ட் ஆச்சுங்க. கூப்பிட்டான், ஏய் வான்னா. என்னங்க அது என்னடி, அது வெள்ளையாக கோடு போகுத, அது என்னடி ஆகாசத்தில் அது என்னடி கோடு போகுது அது அப்படின்னு கேட்கும்போது, இவளை கேட்டால் இவளுக்கு என்ன தெரியும், எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா. வம்பு வந்துடுச்சு வாயில் அவளுக்கு. என்ன சொல்லியிருக்கா சொல்லுன்னா, அது வான்வெளி பாதைன்னு பேர். இந்திரனுடைய பட்டாளங்கள், இந்திர யானை அதெல்லாம் இந்த வழியாக அப்படியே போகும். இந்திர யானை தான் பொதுவாக போகும். பூ எடுத்து இந்திரன் யானை பூ எடுத்துன்னு வரும். பூ எடுத்துன்னு அப்போ இது பண்ணுறதுக்கோசரம், சாமிக்கு போடுறதுக்கோசரம் போகும்னா. ஏண்டி, யானை போகிற வழியில் எனக்கு நீ போட்டுட்டு அந்த யானை என் மேலே விழுந்து நான் சாகணுன்ட்டு பண்ணுறியா? நீ என்னடி பொம்பளைன்றான் அவன். அதாவது இதுதான் நான் சொல்கிறது, வக்கரம் பிடிச்ச முட்டாளை எதையும் புரிய வைக்க முடியாதுன்னு. சரிங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.